நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பரபரப்பான கட்டங்களை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறது. அந்த வகையில் இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் பேசின விஷயம் தான் வந்து மிகப்பெரிய ஒரு ட்ரோல் மெட்டீரியல் மாதிரி இருக்கு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நார்மலாக வந்து ஒரு விஷயத்தை பேசிட்டே போகிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தரை பற்றி பெருமையாக சொல்றது தப்பு கிடையாது. அதுக்காக இன்னொருத்தரை வந்து தாக்கி பேசுகிற மாதிரியான விஷயங்கள், இன்னொருத்தர பேரை பயன்படுத்துறதுலாம் தவறான விஷயம். தொடர்ச்சியாக சீமான் பல இடங்கள்ல அந்த விஷயங்களை பண்ணிட்டு இருக்காரு. அப்படி ஒரு விஷயம் தான் இன்னைக்கு நம்ம கிட்ட மாட்டிருக்கு. அதை பற்றி பார்க்கலாம். பதிவு செய்ய கூசும் என்னடா இப்படி ஒருத்தன் வாழ்ந்தானா? டேய் ஒண்ணுமே இல்ல, கட்சி ஆரம்பிச்சு ஒண்ணுமே இல்ல. இசட்டு பிரிவு, ஒய் பிரிவு, சட்டு பிரிவு பாதுகாப்பு. அப்துல் கலாம் அவர்கள் வந்து படிச்சு அறிவியல் விஞ்ஞானி ஆகி அணுகுண்டு கண்டுபிடிச்சு பொக்கரன்ல வெடிச்சு இந்தியா வல்லாதிக்கம் என்று பேசிக் கொண்டிருந்தான். அது காமராஜர் பிறந்த சாதிதான், பள்ளிக்கூடம் தான். காமராஜரோட பிறந்தநாள் விழா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு சமூகம் நாடார் சங்கம் சார்பாக நடத்தப்படுது. அந்த ஒரு விழாவில் வந்து பார்த்தீங்கன்னா சீமான் அவர்கள் பேசுகிறாரு. பேசினவர் வந்து பார்த்தீங்கன்னா காமராஜர் ஏன் பெருந்தலைவர் அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் வந்து டீட்டெயிலாக சொல்கிறாரு. லிஃப்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பணியாளர் இருப்பார். அவர் வந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் தான் படிச்சிருப்பாரு. அந்த சம்பவம்லாம் அந்த கதையெல்லாம் கேட்டிருப்போம். அது பல பேர் சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே, அந்த கதையை விடுத்துருவோம். படித்து தேர்ச்சி பெற்றவர்களுக்குத்தான் அரசு வேலை என்ற உத்தரவை தாத்தா முதலமைச்சராக இருக்கும்போது கொண்டு வருகிறார். அப்போது சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு இருக்கிற விடுதியிலே மண்ணாங்கட்டி என்ற ஒருவர் எடுபிடி வேலைகள், தேநீர் வாங்கி கொடுப்பது, உணவு வாங்கி கொடுப்பது, செய்தித்தாள் வாங்கி கொடுப்பது, இந்த வேலைகளை செய்கிறார். அதுவும் அரசு வேலைதான், அதுவும் அரசு வேலைதான். இனி அப்படி இருக்கிற போது அவர் வந்து 8ஆம் வகுப்பு படிக்கல. அப்ப அந்த வேலை அவருக்கு இல்லாது போகிறது. இந்த அரசாணை 8 வகுப்பு படித்தவர்களுக்குத்தான் வேலை என்கிற அரசாணை வந்தால் அவருக்கு வேலை இல்லாமல் போய்விடுகிறது. அப்போது அவர் அழுது கொண்டிருக்கிறார். அப்போ சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற நம்முடைய தாத்தா மூக்கைய தேவர் அவர்கள், ஏன் அழாதரா அழாதரா, நீ அழாத, போடுறா காமராஜுக்கு என்று தாத்தாவுடைய அலைபேசி எண், அன்னைக்கு அலைபேசி இல்ல தொலைபேசி தான், இந்த தொலைபேசி எண்ணுக்கு அழைப்பை போடுகிறார். யாராவது ஒரு உதவியாளன் எடுப்பான் என்று எண்ணிக்கொண்டிருந்த நேரத்தில் நாட்டின் முதலமைச்சர் தாத்தா காமராஜரே எடுத்து விடுகிறார். நம்முடைய தாத்தா மூக்கையத்தவர் அவர்கள் மண்ணாங்கட்டியிடம் சொல்லுகிறார், படிக்காத ஒருவர் முதலமைச்சராக இருக்கும் போது படிக்காத நான் பியூன், அதாவது எடுபிடி வேலை செய்யக்கூடாதா என்று கேள்டா. இதை முதல்ல சொல்லி வச்சிடறார். சொல்லி வச்ச உடனே அவர் உடனே எடுத்து, யாரு எடுத்தாருன்னு தெரியல, அழைப்பை அந்த பக்கம் எடுத்தவர் முதலமைச்சர் தான் மண்ணாங்கட்டிக்கு தெரியல. எடுத்தோன்னே படிக்காத ஒருத்தர் நாட்டு முதலமைச்சராக இருக்கும்போது படிக்காத நான் பியூனா இருக்கக்கூடாதா என்று கேட்டுறார். உடனே அழைப்பை வச்சிடுறாரு. மூக்கையத்தவர் நம்ம தாத்தாவுக்கு தெரிஞ்சது எடுத்தது காமராஜ் தான், முதலமைச்சரே எடுத்துட்டாரு அப்படின்ட்டு. என்னவோ நடக்க போதுன்னு பதறிக்கிட்டு இருக்கும்போது சர 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 சரன்னு அரசு வாகனங்கள் வந்து சட்டமன்ற உறுப்பினர் விடுதி எம்எல்ஏ ஹாஸ்டல் அதுல வந்து நின்றுது. விறுவிறு விறுவிறுன்னு சரச்சரன்னு இங்க வந்து யாரு மண்ணாங்கட்டி, இங்க யாரு பேசுனது, முதலமைச்சருக்கு பேசுனது அப்படின்னோடனே, போடா போடா டேய் போடா என்று தாத்தா மூக்கையத்தவரை அனுப்பி விடுறாங்களாம். அவர் மண்ணாங்கட்டி போய், நீ போடா, நான் வர்றேன், கூடவே வரேன், நீ போடா அப்படின்னு. உங்களை முதலமைச்சர் வர சொல்றாரு. நான் தாங்க மண்ணாங்கட்டி பேசிட்டேன், வா உங்களை கூட்டி வர சொல்றாரு முதலமைச்சர். பயந்து நடுங்கி தாத்தாவுடைய வீட்டுக்கு போகும்போது வாசல்ல நின்று ஒரு மகன் வரவேற்கிறான், ஒரு படிக்காத பியூனை. வாங்க, நீங்க தான் மண்ணாங்கட்டியா, வாங்க வாங்க வாங்க, உட்காருங்க உட்காருங்க, ஏதாவது சாப்பிட்டீங்களா, சாப்பிடுங்க, சாப்பிட கொடுங்க. சாப்பிடும் முறை பொறுமையா இருந்து விசாரிச்சேன். ஒரு மகன் அவன் எம்எல்ஏ ஹாஸ்டல் சட்டமன்ற உறுப்பினர் தங்குற விடுதியிலிருந்து தன் வீட்டுக்கு வர்றதுக்குள்ள அவனுடைய வரலாறை தன் உள்ளங்கையில திரட்டி வச்சிருந்தான் ஒருத்தன். கேள்விப்பட்டேன் கேள்விப்பட்டேன். 2 பெண் பிள்ளைகளாமே, இந்த சம்பளத்தை வச்சுதான் குடும்பம் வாழ்ந்து கொண்டு இருக்குதாமே, நான் கேள்விப்பட்டேன். சரி சரி,
இந்த இது வந்ததிலிருந்து 2 நாளா நீங்க சாப்பிடல, பசியோடு இருக்கிறீங்க, ரொம்ப குடும்பம் கஷ்டத்தை கவலைப்பட்டுட்டு இருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன். எவ்வளவு தகவலை தெரிச்சிருக்கான் பாருங்க ஒருத்தன். ஒரு தப்பு பண்ணிட்டேன். அவன் உட்கார்ந்துருக்கான், எந்திரிச்சு ஒருத்தன் கும்பிடுறான். என்னை மன்னிச்சுக்கிறங்க, நான் அந்த அரசாணையை மாத்தி இருக்கணும். எப்படி? இனிமேல் 8ஆம் வகுப்பு படித்தவனுக்கு தான் அரசு வேலை என்று மாத்திருக்கணும். நான் தப்பு பண்ணிட்டேன். நான் அந்த சிஓவை, அந்த அரசாணையை மாத்தி போட்டுறேன். சரியா? நீங்க போங்க. இப்போ செலவுக்கு ஏதாவது இருக்கு அந்த வச்சுக்கிட்டு வீட்டுக்கு போங்க. உங்களுக்கு வேலை உறுதியாயிருச்சுன்னு உங்க பிள்ளைகள், உங்க குடும்பத்துல எல்லாருக்கும் சொல்லுங்க. பத்திரமா போயிட்டு வாங்க. சரியா? அதுக்கடுத்து காமராஜர் வந்து கார்ல போறப்ப முன்னாடி போயிட்டு இருந்த சைரன் அந்த வச்ச வண்டி ஏன் நான் செத்து போயிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு காமராஜர் கேட்டாரு. அந்த மாதிரி விஷயங்களும் கேள்விப்பட்டிருப்போம், அதையும் விட்டுருவோம். அந்த விஷயம் பேசுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா நடிகர் விஜய் அவர்களை மறைமுகமாக வந்து தாக்கியிருந்தாரு. ஏன் அப்படின்னா உயிருக்கு பயந்தவங்க எப்படி தலைவராக முடியும்? இப்போ புதுசாக நேற்று காத்தால கட்சி ஆரம்பிச்சவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா Z பிரிவு, Y பிரிவு, எத்தனை என்னென்னவோ பிரிவுலாம் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு விஜய் அவர்களை போற போக்கில் அப்படியே தலையில ஒன்று தட்டுட்டு போற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருப்பாரு. Z பிரிவு, Y பிரிவு, Z பிரிவு பாதுகாப்பு. சிரிக்காத, சத்தியத்தின் மகன் நான் சத்தியம் தான் பேசுவேன். ஒண்ணுமே இல்லாத எல்லா பயலுக்கும் Z, Y பிரிவு பாதுகாப்பு, அப்படி துப்பாக்கி இப்படி துப்பாக்கி. நாட்டின் முதலமைச்சர் ஓயிட்டு இருக்கு வண்டி, ஒரே ஒரு ஜீப், ஒரே ஒரு வண்டி, அபாய ஒளி, சைரன், ஆங்கிலத்தில் சைரன் சத்தத்தை எழுப்பி போயிட்டு இருக்கு. நிப்பாட்டு, அவனை கூப்பிடு, இங்க வா. அது என்னது? நான் செத்தா போயிட்டேன், முன்னாடி சங்கூதிட்டு போயிட்டு இருக்க, இங்க வா, பாதுகாப்பு. ஏய், நான் என்ன பாகிஸ்தான்ல போறேன்? சொந்த நாட்டுல போறதுக்கு எதுக்கு போய் பாதுகாப்பு? தண்ட செலவு, கர்மம். வண்டியை கொண்டு ஸ்டேஷன் நிப்பாட்டு, போன்னு. இப்படி ஒரு தலைவன் வாழ்ந்தான் என்றால் உன்னால் நம்ப முடியுதா? ஒரு தலைவன் வாழ்ந்தா இன்னும் ஒரு தலைவன் வாழ்வான். அவன் பேரன் சீமான் தான் வாழ்வான். சீமான், உங்களுக்கு நிறைய த்ரெட்டன் இருக்கு. எல்லா பயிலும் உங்க மேல எதிராக இருக்கான். உங்களுக்கு உங்க உயிருக்கு ஆபத்து, நீங்க பாதுகாப்பு. டே, நாட்டுக்கு நான் தான்டா பாதுகாப்பு. எனக்கு என்னடா போட. ஒரு தலைவன் தன் உயிருக்கு பயந்தான் அவன் எப்படா மக்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பான்? உயிருக்கு பயப்படுற கோலை எப்படா நாட்டுக்கு தலைவனாக முடியும்? நாட்டுக்கு மக்களுக்காக தன் உயிரையே கொடுக்க எவன் துணிஞ்சிருக்கானோ அவன் தான் தலைவனா இருக்க முடியும். அப்படி இருந்த தலைவன் எங்கள் தாத்தன் காமராஜ் தான்டா. வேற எவன்டா? எவன் இருக்கான்? 1 2 இல்ல, எவ்வளவு நாட்கள் வேண்டுமானாலும் அவன் புகழை பாடிக்கொண்டே இருக்கலாம். அதையும் தாண்டி மனுஷன் ஒரு லிமிட்டோட நிறுத்தி இருக்கலாம். அதோடு நிறுத்திருந்தா பரவாயில்ல. ஆனால் அடுத்து அவர் சொன்ன விஷயம் தான் ஹைலைட்டு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, காமராஜர் கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு எக்கச்சக்கமாக பண்ணியிருக்காரு. ராஜாஜி முன்னா 6000 ஸ்கூலை வந்து பார்த்தீங்கன்னா திறந்தது மட்டும் இல்லாமல் 14000 ஸ்கூல் எக்ஸ்ட்ரா திறந்தாருன்னு சொல்லிட்டு சொன்னவர், அப்துல் கலாமே காமராஜர் திறந்த ஸ்கூலில் தான் சொல்லிட்டு அடுத்து ஒரு பிட்டு அள்ளி விட்டார் பார்த்தீங்களா? அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் அப்படியே ஆடி போயிட்டேன்னு சந்திரமுகி படத்தில் சொல்கிற மாதிரி இந்த டைலாக் தான் வந்து பார்த்தீங்கன்னா நினைவில் வருது. அப்துல் கலாம் அவர்கள் வந்து படிச்சு அறிவியல் விஞ்ஞானி ஆகி அணுகுண்டு கண்டுபிடிச்சு பொக்கரன்ல வெடிச்சு இந்தியா வல்லாதிக்கம் என்று பேசிக் கொண்டிருந்தான். அது காமராஜர் திறந்த சாதிதான், பள்ளிக்கூடம் தான். அவன் பள்ளிக்கூடம் திறந்தது அவன் ஜாதிக்கு இல்லையே, அவன் ஜாதி பிள்ளைக்கு இல்லையே. என் தம்பி சந்திரசேகர பாண்டியன் சொல்ற மாதிரி நம்மளுக்குன்னு ஒரு கல்லூரி இருக்கு, பள்ளிக்கூடம் இருக்கு, வா அப்படின்னு அவன் சொல்லல. எல்லாரும் வான்னா. அங்க பறையன் இருந்தான், தேவேந்தர் இருந்தான், தேவர் இருந்தான், கவுண்டர் இருந்தான், வன்னியர் இருந்தான், கோனார் இருந்தான், பிள்ளை இருந்தான், முதலியார் இருந்தான். ஏன் அவன் சாதி தலைவன் அல்ல, சாதித்த தலைவன், சமூக தலைவன் அல்ல, ஒரு தேசிய இனத்தின் பெருந்தலைவன். அதனாலதான் அவன் பெருந்தலைவன். உலகத்தில் அறிவார்ந்த என் இன சொந்தங்களே, என்னை பெற்ற பேரன்பு மிக்க பெரியவர்களே, தாய்மார்களே, என் அன்பு தம்பி தங்கைகளே, உலகத்தில் எல்லாருமே தன்னலவாதிகளாக தான் இருந்திருக்காங்க. எந்த மனித குணமும் தனக்கு கிடைக்காதது எவனுக்கும் கிடைக்கூடாது தான் நினைப்பான். இங்க எல்லாரும் தான், இங்கேயும் தான். என் கடையில வியாபாரம் இல்ல, இவன் கடையில வியாபாரமா, இப்படிதான் நினைப்பான். உண்மையா இல்லையா? அதை மட்டும்
எனக்கு எனக்கு 2 கண்ணு இல்லைனாலும் பரவாயில்ல, அவனுக்கு ஒத்த கண்ணாவது போயிடணும். இதான் ஊழவியல் மனித மனம். யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம். இதான் நம் முன்னோர்கள் பாடி வச்சது. யான் பெறாத இன்பத்தை பெருகை வையகம் நினைச்ச ஒரே மகன் உலகத்திலேயே தாத்தா காமராஜ் தான். எப்படின்னு கேளு, நாம் படிக்கல, அதனால எந்த பயலும் படிக்க வேணாம்னு நினைக்கல. எப்படி? ஏய், நானே படிக்கல, உனக்கு என்ன படிப்பு? அதுதான் தாத்தா நீ பெருமையா பாக்குறே. அவன் படிக்கல, அதனால அவன் யாரு மேலையும் பொறாமப்படல. நம்ம படிக்கல, நம்ம பெற முடியாத கல்வியே நம்ம நாட்டு பிள்ளைகள் பெற்றாகணும் நினைச்சான் பாரு. அதனாலதான்டா அவன் பெருந்தலைவன். உலகத்துல எந்த மனித மனம் காமராஜருங்கிற ஒருவனை தாண்டி இது சிந்திக்கும் நினைக்கிற? நீ யார் நினைப்பா? நானே கூழ் குடிச்சுக்கிட்டு நாய் உனக்கு பிரியாணி கேக்குது அப்படிதான் நினைப்பா. நீ வேணா பாரு, நீ எதுக்க வெளியில போய் நினைப்ப. ஆனா ஒரு மகன், நாம படிக்கல, ஆனா நம்ம நாட்டு பிள்ளைகள் படிக்கணும்டா அப்படின்னு படிக்க வச்சான் பாரு. அதுல எப்படி படிக்க வச்சான்னு தெரிஞ்சுக்கணும். நீ இங்க பாரு, பள்ளிக்கூடத்தை திறந்துறாரு. இதுல நீங்க எல்லாம் பேசுனாங்க, தாத்தாவை எல்லாம் கேவலமா பேசுறாங்க. அதுக்கு வேற ஒரு மேடை வச்சிருக்கேன். நீங்க எல்லாம் எங்க அம்மா அப்பா எல்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் கண்ணியமா பேச்சு போயிடுறேன். ஏன்னா அக்டோபர் 2ஆம் தேதி தாத்தா நினைவு தினத்தை அன்னைக்கு விருதுநகர்ல பிறந்த ஊர்லயே வச்சிருக்கேன். பெருந்தலைவர் பெருவிழான்னு அன்னைக்கு வச்சிருக்கேன். எங்களுக்கெல்லாம் ஓசியில ட்ரெயின் வந்தவன்லாம் என் தாத்தாக்கு ஏசி பாட்டு கொடுத்தேன்னு பேசிக்கிறான். என்னவோ நாங்க மானம் கட்டு போயிட்டோம். மானம்னு ஒண்ணு இல்லையே அவனுக்கு. அதனால கண்டவனுக்கு எல்லாம் ஓட்ட போட்டு இதை கேட்டுக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்கு வச்சுக்கிறேன். என்ன பண்றாரு, பள்ளிக்கூடத்தை திறந்துடுறாப்ல, இந்த படிக்கவனு வரல. என்ன பண்றேன்னு தெரியல. இந்த ரோட் சாலையில போயிட்டு இருக்காப்ல. போயிட்டு இருக்கும்போது ஒருத்தன் மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்காப்ல. தாத்தா வண்டியை நிறுத்துங்க, ஒன்று கடிச்சிட்டு போவோம் அப்படின்னு இறங்கி ஒரு பழைய அம்பாசிடர் இப்படி போய் நிக்கும்போது ஒரு சின்ன பையன், ஒரு 5 வயசு பையன் மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்காப்ல. ஐயா இங்க வா, என் பள்ளிக்கூடம் போலையா? இவர் முதலமைச்சர் காமராஜன் அவனுக்கு தெரியாது. நல்லா கவனிச்சுக்க. பள்ளிக்கூடம் போல, பள்ளிக்கூடம் போனா சோறு நீ ஊத்துவ, சோறு நீ விடுவ, ஆடு மாடு மேய்ச்சாதாங்க ஒரு வேளை கஞ்சி, போ அப்படின்ட்டான். அன்னைக்கு யோசிக்கிறாப்புல, ஓ சாப்பாட்டுக்கு இல்ல, ஒரு வேளை கஞ்சிக்கு இல்ல பிள்ளைகளுக்கு, சரி அப்படின்னு முடிவெடுக்கிறாப்புல. என்ன பண்றாரு, ஒரு வேளை சோறாவது போட்டு பிள்ளைகளை படிக்க வச்சிருவோன்னு நினைச்சு மதிய உணவுன்னு ஒரு திட்டத்தை கொண்டு வராப்ல. உலகத்துல அப்படி சிந்திச்சவன் எவனும் இல்ல. மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்துட்டாப்ல. இவன் வரல. ஏடா ஒருவேளை சோறு இல்லைன்னா சோறும் போட்டோம், படிக்க வரலையே அந்த பிள்ளைய அப்படின்னு மறுபடியும் என்னையாவும் பிரச்சனைன்னு போட்டுக்கிற டவுசர் சட்டை இல்ல, அவன் எப்படி படிக்க வருது அப்படின்னு சீருடை தரையா, இலவச சீருடைன்னு ஏற்றதால் உயர்ந்த சாதி தாழ்ந்த சாதி ஏழை பணக்காரன் என்ற பாகுபாடு வேறுபாடு இல்லாது மாணவ பிள்ளைகள் ஒரே இருக்கையில் ஒன்றாக இருந்து படிக்க வேண்டும் என்பதற்காக சீருடை என்ற திட்டத்தை கொண்டு வந்தவன் அவன் தான். அதுக்கப்புறம் படிக்க வரல. சரி என்னதான்டா பண்றதுன்னு பாக்குறாப்புல, என்னடா இன்னும் வரமாட்டேன் அப்படின்னு. அதெல்லாம் சரிய போட்டுக்கிற டவுசர் சட்டை கூட எழுதி படிக்க நோட்டு புத்தகம் இல்லையேன்னு சொன்ன உடனே இலவசமாக எழுதி படிக்க நோட்டு புத்தகம் ஸ்லேட்டு கொடுத்து படிக்க வச்ச மகன் இந்த நாட்டிலே பெருந்தலைவர் தான். அறிவார்ந்த எனது சொந்தங்களே, ஒரு நாட்டின் வளத்திலேயே ஆகப்பெரிய செல்வம், ஆகப்பெரிய வளம் அறிவு செல்வம் தான். அந்த அறிவு செல்வத்தை இந்த நாட்டு மக்களுக்கு கொடுத்த பெரும் வல்லன் நம்முடைய தாத்தன் காமராஜர் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் புரிந்து கொள்ளும். மதிய உணவு திட்டம் கொண்டு வர்றாரு. கொண்டு வரும்போது அரசாங்கத்துக்கிட்ட காசு இல்லை. நீங்க நல்லா கவனிச்சுக்கணும்.
இன்னைக்கு இருக்கிற மாதிரி வரி இல்ல, இன்னைக்கு இருக்கிற மக்கள் தொகை இல்ல, தொழில் பெருக்கம் இல்ல, இவ்வளவு பிரச்சனை இல்ல. 8 அமைச்சர் தான் இன்னைக்கு. என்ன எத்தனை அமைச்சர்னு எண்ணி முடிக்க முடியாது. நீ 8 அமைச்சர், எவனுக்கும் எவ்வளவு பெரிய வீடு வீடு பங்கு அதெல்லாம் கிடையாது. எல்லாருமே தாத்தாவை போன்ற நேர்மையானவர்கள், தாத்தாவை போலவே நேர்மையானவர்கள். அப்படி இருக்கும்போது காசு இல்லை, என்ன பண்றதுன்னு யோசிக்கிறாப்புல. நேத்து சுந்தர வடிவேலு அவர் தான், அவர் ஒரு கல்வித்துறையில இருக்கிறாங்க, அவரை கூப்பிட்டு பேசும்போது, இப்ப இந்த மதிய உணவு போடுறதுக்கு என்ன பண்றதுன்னா, நமக்கு நிதி இல்லை, ஃபண்ட் பத்தாது, நிதி இல்லை என்று எல்லாரும் சொல்றாங்க. அப்படியா? இப்போ ஒரு வேளை சோறு போட்டாவது நம்ம பிள்ளைகளை படிக்க வச்சணும். எப்பாடு போட்டாவது படிக்க வச்சுட்டா நம்ம பிள்ளைகள் வளர்ந்து நாட்டை காப்பாத்தி பெறுவான். அதனால நீ எவ்வளவு பணம் இருக்கோ அவ்வளவு தூரம் அதை செய்யி. மீதி இல்லைன்னா நான் மடி ஏந்தி ஊரா போய் பிச்சை எடுத்தாவது என் பிள்ளைகளை நம்ம படிக்க வச்சிருவோம்னு சொன்னா. இதைத்தான் அவை கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றேன்னா, பிச்சை எடுத்தாவது ஒரு தலைமுறை பிள்ளைகளை படிக்க வைத்து விட வேண்டும் என்று நினைத்த தலைவன் இந்த பூமி பந்தில், இந்த நிலத்தில் நம் தாத்தன் காமராஜ் தான். எவனும் கிடையாது, எவனுமே கிடையாது. நீ 1 2 கிடையாது அவன் புகழை பேசிக்கிட்டே போறதுக்கு. அத நீ நல்லா கவனிச்சுக்கணும். இந்த மாதிரி வெளியூருக்கு போகும்போது துண்டப்படி இந்த பக்கம் இடது பக்கம் போட்டு போறது அவருக்கு வழக்கம். ஒரு சட்டை போட்டுக்க, அப்புறம் இந்த இடத்துல கிழிஞ்சிருது, சட்டை இந்த இடத்துல கிழிஞ்சிருது. என்ன பண்றது தெரியல, மாத்து சட்டை இல்ல, இப்ப போயாச்சு, துண்டை இந்த பக்கம் தூக்கி போட்டுறாப்ல, இந்த பக்கம் தூக்கி போட்டுறாப்ல. உலகத்துல ஒரு முதலமைச்சர் கிழிஞ்ச சட்டையை மறைக்க தோல்ல இருக்க துண்டை மாத்தி போட்டவன் நீ பாட்டிருக்கியா? அவன் தான், நம்ம தாத்தா தான். ஊருக்கு போகும்போது துண்டு அவருக்கு பரிசா இந்த போட்டாங்கல்ல, இங்க போட்டாங்கல்ல, இது மாதிரி துண்டு பரிசா போடுறதெல்லாம் வாங்கி அப்படியே பின்னாடி இருக்க கொடுப்பாரு. நெல்லை ஜெவமணி ஐயா தெரியுமில உங்களுக்கு, அவர் தான் மடிச்சு வைப்பாப்புல. வண்டியில போகும்போது, ஜெவமணி அந்த துண்டெல்லாம் பத்திரமா வையே, அதுல எடுத்துடாத, உனக்கு வேணா நான் தனியா வாங்கி தரேன். தாத்தா ஊருக்கு போயிருக்காப்ல, வரும்போது இந்த துண்டு கொண்டு வருவாப்ல, அதுல சட்டை தச்சு போட்டுக்கலாம்னு அந்த பாலமந்திரி பள்ளிக்கூடத்துல படிக்கிற பிள்ளைகள்லாம் ஆசையா காத்திருக்கேன். அதை எடுத்து போறாத ஜெவமணி, அப்படியே வையின்னு தோல்ல போட்ட துண்டை மக்களுக்கு தொண்டுக்கு பயன்படுத்தின ஒரு தலைவன் உலகத்துல நம்ம தாத்தனத்தவன் எவன் இருக்கான்? ஏய், வாரம் நம்ம கறி, கோழி, முட்டை, இதெல்லாம் ஆட்டுக்கறி, கோழிக்கறி, விருந்து, மீன் எல்லாம். ஒரு முதலமைச்சர், நாட்டின் முதலமைச்சர் வாரத்துக்கு 1 நாள் தான் அசைவம். அந்த 1 நாள் அசைவம்னா என்ன நினைக்கிற? ஆட்டுக்கறி, கோழிக்கறி எல்லாம் கிடையாது, முட்டை. அந்த முட்டையும் ஒரே முட்டை தான். ஒரு வேளை தாத்தா சாப்பிடுற நேரத்துக்கு தம்பி போல, எங்க ஐயா போல ஒரு விருந்தினர் வந்துட்டாங்கன்னா, ஐயா கணேசன் ஐயா போல ஒருத்தர் விருந்தினர் வந்துட்டாங்கன்னா, அந்த இன்னொரு முட்டையை அவிச்சு வச்சா அடுத்த வாரம் அந்த முட்டையும் தாத்தாவுக்கு கிடையாது. இப்படி எல்லாம் ஒரு மனுஷன் வாழ்ந்திருப்பான்னு நினைச்சு பார்த்திருக்கியா நீ? கற்பனை கூட நீ செய்ய முடியாது. நீ வரலாற்றை பாரு. காமராஜ்ங்கிறது ஒரு பெயர் சொல், காமராஜ் அப்படின்னு நீ பார்க்க கூடாது. காமராஜ் அப்படின்னா உண்மை, நேர்மை, எளிமை, தூய்மை, இதெல்லாம் ஒரு சேர்த்து ஒரு இது இருக்கும்ல, அதுக்கு சுருக்கமா ஒரு பேரு காமராஜ். இதெல்லாம் நீ பிரிச்சு சொல்றீல, உண்மை, நேர்மை, எளிமை, வாய்மை, இவ்வளவு பிரிச்சு போறீல, அது ஒரே பேரா வச்சுன்னா அது காமராஜ். தாத்தாவுக்கு முன்னாடி பல முதலமைச்சர் இருந்திருக்கான், பின்னாடி கர்மம் முடிச்சு 50-60 ஆண்டுகளா இவ்வளவு பேர் இருந்திருக்கான், இன்னும் காமராஜ் ஆட்சின்றான். அப்ப நீங்க எல்லாம் என்னடா பண்ணிட்டு இருந்திய? அதுக்கு முன்னும் கிடையாது, பின்னும் கிடையாது. அவன் ஒருவனே நல்ல ஆட்சியின் அடையாளமாக இருக்கிறான் என்றால் அதான்டா காமராஜ். அதான் காமராஜ். சும்மா பேசுவான் எல்லாம்.
நீ ஒண்ணு தெரிஞ்சுக்க, தெருவுக்கு தெரு பள்ளிக்கூடம் திறந்து படிக்க வைத்தவன் என் தாத்தன் காமராஜ். தெருவுக்கு தெருவு டாஸ்மார்க்கை திறந்து குடிக்க வைத்தவர்கள் இவர்கள். இப்ப நீ யார் பக்கம் நிக்க போறான்னு முடிவு நிக்க நல்லா கவனிச்சுக்கணும். ஏய், பெத்ததாயி செத்து போனா கொல்லி ஓடுறான் மகன், ஒரே மகன் ஆம்பளை பிள்ளை. கொல்லி ஓடும் போது கலங்கி ஒரு சொட்டு கண்ணீர் வடிக்காத என் தாத்தன் சாராய கடையை ஐயா கருணாநிதி திறந்த போது கதறி கதறி அழுதான் என்றால் அதான்டா காமராஜ். ஒரு பொம்பளை வேறா, ஒரு பொம்பளை 2 பிள்ளைகளை கூட்டி ஐயா ஐயா அப்படின்னா வீட்டு வாசல், என்ன ஏமா அழுகிறா, இந்தம்மா நிப்பாட்டு, என்னம்மா ஐயா என் புருஷனை போலீஸ் பிடிச்சு போயிடுச்சேன். சும்மா போலீஸ் எதுக்கு பிடிச்சிட்டு போகுது, என்ன பண்ணா புருஷன், என்ன பண்ணாமா அப்படின்னா, ஐயா தெரியாம சாராங்க, என்னடா இந்த அம்மா உள்ள விட்டதாரு, போமா போமா வெள்ள அனுப்பு, ஐயா தெரியாம காட்சி வித்துட்டாரியா சாராங்க அப்படின்னு என்ன சொல்லிருப்பான்னு நினைக்கிறேன். ஏய் போமா, கொலகார பையில கூட மன்னிக்கலாம், ஒருத்தி தாலியத்தான் இருப்பான். ஆனா உன் புருஷன் சாராயம் காய்ச்சி வித்து ஊர் தாலிய புறா அறுத்து போடுவான். அவன் எப்படி மன்னிக்க சொல்ற, போவா அந்த பக்கம் டாப்ல. எப்படி இருக்கு பத்தியில, வாழ்க்கையில அவனை போல ஒரு தன்னலம் கருதாது நாடு மக்களும் சிந்திச்ச வாழ்ந்த தலைவன் உலகத்துல கிடையாது. ஏய் நான் சொல்றேன் நீ நினைக்காதடா, என் தாத்தன்னு பெருமை பேசுறேன் நீ நினைச்சிட்டு பாடா. பாரா படம் இருக்கு, தட்டி பாடுறா, கால் மேல கால் போட்டு உட்கார்ந்துருக்காண்டா ஒரு கிழவன். இதா இருக்கு நாற்காலியில வெளியில போகும்போது பாரு இப்படி வைக்கான் உட்கார்ந்துருக்கான். காமராஜர் முதல்வரான பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா 1954, அப்துல் கலாம் டிகிரி முடிச்ச பீரியட் 1954. அதாவது பார்த்தீங்கன்னா இவர் காமராஜர் வந்து சிஎம் ஆகிறதுக்கு அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அப்துல் கலாம் காலேஜுக்கே வந்துட்டார். அப்புறம் எங்கேருந்து போயிட்டு இவர் வந்து காமராஜர் திறந்த ஸ்கூலில் படிச்சிருக்க போகிறார். இது மட்டும் இல்லாமல் பொக்ரான் அணுகுண்டுலேருந்து பல விஷயங்கள் வந்து தொடர்ச்சியாக பேசிகிட்டே வர்றாரு. அதையும் தாண்டி பல இடங்களில் அவர் சொல்கிற விஷயங்கள் நம்புற மாதிரியே இல்லை, ஆனால் இதெல்லாம் நீ நம்பினா தாண்டா உனக்கு சோறு போடுன்ற மாதிரி விஷயங்கள்லாம் வந்து சொல்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. இதை விட முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, ஜாதி பார்த்து நீ ஓட்டு போட்டால் உன் ஓட்டு எனக்கு தீட்டுன்னு சொல்லிட்டு மேடைக்கு மேடை வந்து பார்த்தீங்கன்னா கம்பீரமாக பேசிக்கிட்டு இருந்த சீமான் அவங்க ஜாதி சங்கத்தோட ஒரு விஷயத்தில் பேசுவது பார்த்தீங்கன்னா, நம்ம ஜாதிக்காரங்க ஓட்டு போட்டிங்களா அப்படின்ற மாதிரி விஷயம் கேட்டது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப பரபரப்பாயிடுச்சு. உலகத்துல இப்படி ஒரு தலைவன் வாழ்ந்திருப்பானா என்று இதெல்லாம் பேசுறதுனால என் சொந்தக்காரன் பூரா எனக்கு ஓட்டு போட்டுருவேன். நீ என்ன போட்டு எனக்கு போட்ட, ஒரு ஓட்டு என்ன போட்டியா? இந்தியாவிலேயே ஒரு அரசியல் தலைவன் சொந்த சாதியால் நிராகரிக்கப்பட்ட ஒரே மகன் நான் ஒருத்தன் தான் இருக்கேன். இந்தியாவிலேயே ஒரு அரசியல் தலைவன் சொந்த சாதியால் நிராகரிக்கப்பட்ட ஒரே மகன் நான் ஒருத்தன் தான் இருக்கேன். யாருமே போடாமல் 36,50,000 ஓட்டை பெற்று 3வது பெரிய கட்சியாக வந்து நிக்கிற ஒரே மகன் இந்த தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றுல நான் தான் இருக்கேன். தலைவர் எப்படி வந்தாரு, எதுக்குமே வர மாட்டாரு, இதுக்கு எப்படி வந்தாரு அப்படின்னு என்னை யாரும் கூப்பிட மாட்டாங்க. ஏன்னு கேளு, அவன் ஒருத்தனையாவது விட்டுருவான். அவனையும் கொண்டு போய் இந்த சால்வையை போத்தி அப்படி சாதி சால்வையை போத்தி மூடிட வேண்டாம். அவனையாவது விடுவான். அவனாவது தாத்தாவுக்கு உண்மையான பேரனா இருந்து உழைக்கிட்டு. இங்க பேசிய என் தம்பி மருத்துவர் சொன்னான் பாருங்க, காமராஜ்ங்கிற ஒரு தலைவன் நாடாருக்கானவன் என்று எண்ணுவது போல அவரை சிறுமைப்படுத்துவது உலகத்தில் எதுவும் இல்லை. பேசிய என் தம்பி சந்திரசேகர் பேசினான், மூதறிஞர் ராஜாஜி 6000 பள்ளிக்கூடங்களை மூடிவிட்டார் காசு இல்லைன்ட்டு. அறிவார்ந்த தமிழ் சமூக மக்களே, என்னரும் தம்பி தங்கைகளே, 6000 பள்ளிக்கூடங்களை மூடிட்டார். ஒருத்தன் வாரான், அந்த 6000 பள்ளிக்கூடங்களையும் திறந்து அதற்கு மேலே 14,000 பள்ளிக்கூடங்களை திறந்து நம்மளை எல்லாம் படிக்க வைத்தார். இங்கே மேடையில் இருக்கிற எவனும் சரி இவனும் சரி எந்த கொம்பனும் அவன் திறந்த பள்ளிக்கூடத்தில் படித்தவர்கள் தான் என்பதை எவனும் இருக்க முடியாது. அந்த ஜாதிக்காரங்களுக்கு மற்றவங்க வந்து சீமான் வந்து ஜாதியே பார்க்க மாட்டார்,
சீமானுக்கு வந்து ஜாதி பேதமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்த அவங்க கட்சிக்காரங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஷாக் ஆயிடுச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் கேட்ட அந்த ஒரு விஷயம் தான், நம்ம ஜாதிக்காரங்க யாரும் ஓட்டு போட மாட்டீங்க, என்ன இங்கிருந்து தள்ளி வச்சுட்டீங்க, என் மேலே மட்டும் தான் ஜாதி போர்வு போடாமல் வந்து பார்த்தீங்கன்னா என்னை மட்டும் தள்ளி வச்சுட்டீங்க அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் வந்து சீமான் பேசினது வந்து பார்த்தீங்கன்னா அரசியலில் சீமான் வந்து ஜாதியற்ற ஒரு தலைவராக வந்து நம்பிக்கிட்டு இருந்தால் அவங்களோட தம்பிகளுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய கம்பி எடுத்து நெஞ்சிலே குத்துன மாதிரி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஷாக்கோட இருக்காங்க. மனுஷன் அதோட நிறுத்திருந்தா பரவாயில்ல, இன்னும் பல விஷயங்கள் பேசியிருக்காரு. அவர் என்ன பேசியிருக்காருன்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்கலாம். உட்கார்ந்துருக்க என் தாத்தனை நின்னு கும்பிடுற படம் இருக்குடா, நின்னு கும்பிடுறான்டா. கால் மேல கால் போட்டு உட்கார்ந்து இருக்கிறவன் காமராஜர்டா. நேர்மைடா, நேர்மைடா, நேர்மை. அப்படியே உட்கார்ந்துருக்க பிரதமர் எந்திரிக்கல, இப்படி திருப்பி பின்னங்க இப்படி வச்சுக்கிட்டு அப்படி 2 பேரும் கும்பிடுறேன். நேரு இங்க வந்துட்டு இருக்காப்ல, நேரு பேரணி இல்ல, நேரு பிரதமர். இன்னைக்கு மாதிரி இப்படி கும்பிடுறது அப்படி கும்பிடுறது. நேரு பெரங்கைய கட்டிக்கிட்டு நேருக்கு முன்னாடி நடந்து போயிட்டு இருக்காப்ல. எங்க பிள்ளைய போடுறாங்க நடந்து போறது காமராஜ் இல்லடா, நேருக்கு முன்னாடி போறது என் தாத்தனி. நேர்மைடா, நேர்மை போகுது, நேர்மை. எவனுக்கு அஞ்ச வேண்டியது இல்ல. உண்மை நேர்மை மறந்துச்சுன்னா இப்ப என்னைய நீ எடுத்துக்க, நீ எந்த பயலுக்காவது பயப்படுற நானே பத்தியா? நீ எல்லா வீட்டுல இடி போடுவான், ஐடி ரைடு போடுவான், ஒன்னும் புடுங்க முடியாது. என்ன ஏன் போடுறான்? என்ன காமராஜருடைய ஒரே பேரனாருங்க. நீ அவரா போடா. உள்ளத்தில் தூய்மையும் நேர்மையும் இருந்தா ஒருவனுக்கும் பயப்பட வேண்டியது இல்ல. எங்க தாத்தனின் வாழ்க்கை வரலாறா எங்களுக்கு வழிகாட்டுது. நீ அவர் என்ன படிக்காத நினைச்சுக்கிற? நீ அவரை படிக்காத நினைச்சுக்கிறியா? டேய், எல்லா தலைவனோடும் இங்கிலீஷ்ல தான் பேசியிருக்காப்ல. சாகும்போது தலையணைக்கு பக்கத்துல ஒரு புத்தகம் வச்சிருந்தாப்ல. ஒரு புத்தகம், மெயின் கேம்ப், என் நாடு என் மக்கள் எனது போராட்டம்ங்கிறது ஹிட்லருடைய அவனுடைய புத்தகம். அந்த மெயின் கேம்ப்ங்கிறது ஆங்கில பதிப்பு. அந்த ஆங்கில பதிப்பை தன் தரையில வச்சு படிச்சுட்டு படுத்துக்கிட்டு இருந்திருக்காப்ல. அவரை நீ படிக்காத நினைச்சிருக்க?